The next second point, a dorsal hollow or tubular fluid filled nerve cord lies above the notochord and below the dorsal body wall. நல்லா பார்த்துக்குங்க. இப்போ வந்து எதை பார்க்க போகிறோம், நம்ம அந்த நெர்வ் கார்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நெர்வ் கார்டுன்றது எதுக்கு மேலே இருக்குது, அந்த நோட்டோகார்டுக்கு மேலேயும் டார்சல் பாடி வாலுக்கு கீழேயும் காணப்படக்கூடியதான் அந்த என்னது நெர்வ் கார்டு. நல்லா பார்த்துக்குங்க, இந்த படத்தில் பார்த்தா நல்லா உங்களுக்கு புரியும். A dorsal hollow or tubular fluid-filled nerve cord lies above the notochord and below the dorsal body wall. It serves to integrate and coordinate the body functions. இந்த நெர்வ் கார்டு வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, it serves as a integrate means ஒருங்கிணைக்குது. என்னது இன்டிகிரேட் மீன்ஸ் ஒருங்கிணைத்த, கோஆர்டினேட் மீன்ஸ் ஒருங்கிணைத்த, அந்த ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த வேலையை, உடல் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடியதான் என்னது நெர்வ் கார்டு. இன் ஹையர் கார்டேட்ஸ் மீன்ஸ் உயர் முதுகு நான் உடைய அந்த விலங்குகள். ஹையர் கார்டேட்ஸ் த ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் த நெர்வ் கார்டு, இதனுடைய என்னது ஆன்டீரியர் முன்முனையில் அந்த நெர்வ் கார்டோட முன்முனை கட்ஸ் என்லார்ஜ்டு மிகவும் பருத்து பெரிதாக காணப்படுகின்றன. டு ஃபார்ம் த பிரைன், அது வந்து என்னத்தை உருவாக்குது, முன்முனையில் வந்து மூளையை உருவாக்குது. அண்ட் த போஸ்டீரியர் பார்ட் பிகம்ஸ் த ஸ்பைனல் கார்டு, அதனுடைய அந்த நெர்வ் கார்டோட பின்பகுதி, போஸ்டீரியர் பார்ட் மீன்ஸ் பின்பகுதி, பிகம்ஸ் த ஸ்பைனல் கார்டு தண்டுவடமாக மாறியுள்ளது. ப்ரொடெக்டட் இன்சைட் த வெர்டிபிரல் காலம், இந்த தண்டுவடமானது முதுகு தொடரால் பாதுகாக்கப்படுகின்றது. இந்த ப்ரொடெக்டர்னா பாதுகாக்கப்படுது. இன்சைட் த வெர்டிபிரல் காலம், த ஸ்பைனல் கார்டானது தண்டுவடம், இந்த தண்டுவடம் வந்து வெர்டிபிரல் காலம் முதுகெலும்பு தொடரால் பாதுகாக்கப்படுகின்றது. த நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், த பிரசன்ஸ் ஆஃப் ஃபேரஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ் ஆர் கிளெஃப்ட். பிரசன்ஸ்னால் பெற்றிருக்கு. ஃபேரஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ் தொண்டையில் காணப்படக்கூடிய செவில் பிளவுகள், கிளெஃப்ட்னா அந்த பிளவுகள். இன் ஆல் கார்டேட்ஸ் அட் சம் ஸ்டேஜ் ஆஃப் தேர் லைஃப் சைக்கிள்ஸ், அனைத்து முதுகு நான் உடைய விலங்குகளிலும் அந்த தொண்டையில் காணப்படக்கூடிய அந்த செவில் பிளவுகள் வந்து அந்த விலங்குகளோட வாழ்க்கை நிலையில் ஏதாவது ஒரு வாழ்க்கை சுழற்சியின் ஏதாவது ஒரு நிலையில் அந்த தொண்டை செவில் பிளவுகள் வந்து காணப்படுகின்றன. It is a series of gill slits or cleft that perforates the walls of pharynx and appears during the development of every chordate. During the development of every chordate, ஒவ்வொரு முதுகுநான் உடைய விலங்குகளோட கரு வளர்ச்சி நிலையின் பொழுது அந்த விலங்குகளோட தொண்டை சுவர்களில் வரிசையாக செவில் பிளவுகள் காணப்படுகின்றன. இட் இஸ் எ சீரீஸ் ஆஃப் கில் ஸ்லிட்ஸ் மீன்ஸ் செவில் பிளவுகள், கிளெஃப்ட் தட் பெர்ஃபோரேட்ஸ் த வால்ஸ் ஆஃப் ஃபேரிங்ஸ், அதனுடைய தொண்டை சுவர், ஃபேரிங்ஸ் மீன்ஸ் தொண்டை, வால்ஸ்னால் அந்த சுவர்கள் வந்து என்னது இந்த செவில் பிளவுகள் காணப்படுகின்றன. எப்போ காணப்படுகின்றன? டூரிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் எவரி கார்டேட், ஒவ்வொரு முதுகு நான் உடைய விலங்குகளோட கரு வளர் நிலைகளில் அந்த நிலைகளின் போது என்னது அந்த செவில் பிளவுகளானது எங்கே காணப்படுது, அதனுடைய தொண்டை சுவற்றில் காணப்படுகின்றன.